ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் அரகஜா பற்றி தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு தெய்வீக ஆற்றலை உள்ளிழுக்கக்கூடிய இந்த அரகஜாவை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், இதனால் என்ன பயன் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன். இந்த அரகஜா அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மை அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம ஏதாவது ஒரு காரியங்களுக்கு போகும்போது, அதாவது தொழில் விஷயமாக இருக்கட்டும், ஒரு பண விஷயமாக இருக்கட்டும், நம்ம அந்த மாதிரி ஒரு காரியங்களுக்கு போகும்போது இந்த அரகஜாவை நம்ம நெற்றியில் இட்டுட்டு நம்ம போய் பேசணும் ஒரு காரியத்துக்காக அப்படின்னா அந்த காரியம் 100% வெற்றி அடையும். பொதுவாக இந்த அரகஜாவை கடவுள்களுக்கும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலைகளுக்கே பொட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரகஜாவை வச்சுட்டு அதுக்கப்புறம் குங்குமம் வைக்கும்போது தெய்வீக ஆற்றலை உள்ளிருக்கக்கூடிய பவர் இந்த அரகஜாக இருக்குது. இதை பார்த்திங்கன்னா மை மாதிரி தான் இருக்கும். இதை எடுத்து இந்த மாதிரி நெற்றியில் இட்டுக்கோங்க. நான் கையில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. இதை நெற்றியில் இட்டுட்டு நீங்கள் எந்த ஒரு காரியத்துக்கு போனீங்கனாலும் அந்த காரியம் 100% உங்களுக்கு வெற்றியை அளிக்கும். தடைகளை உடைத்து வெற்றியை முழுமையாக தரக்கூடிய பவர் இந்த அரகஜாக இருக்குது. சரி, இது கருப்பாக இருக்கிறதுனால எனக்கு இந்த மாதிரி கருப்பு போட்டு நாங்கள் வைக்கிறது இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அப்படி நினைக்கிறவங்க இந்த அரகஜாவை வச்சுட்டு அதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி குங்குமத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கருப்பும் தெரியாது. ப்ளஸ் இந்த அரகஜாவோட பவர் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். பொதுவாக இதை சிவன் கோயில்களில் சிவனுக்கும் காலபைரவருக்கும் தவறாமல் இதை யூஸ் பண்ணி தான் அபிஷேகமே நடத்துவாங்க. இந்த அரகஜா இல்லாமல் அபிஷேகம் சிவனுக்கு ஒருபோதும் நடக்காது. ஸோ இதை நீங்களும் பயன்படுத்தி முழு பலனடைங்க. நன்றி, வணக்கம்.